இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் த ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதீங்க, ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். பாம்புகள் கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு டனலுக்குள்ள ஓட ஆரம்பிச்ச ப்ரூஸ் பேனரை துரத்திட்டு பாம்புகளுக்கு அந்த டனலோட டோரை புடுங்கி வீசிட்டு விடாம ப்ரூஸ் பேனர் அடிச்சு கொல்றதுக்காக அவரை பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள பாம்புகள் கிட்ட இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாரு. பாம்புகளுக்கு அந்த ரூமோட செவத்தை உடச்சி எரிஞ்சிட்டு அதுக்குள்ள இருந்த ப்ரூஸ் பேனர் நோக்கி அவர்கிட்ட வராரு. அப்போ இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் பயத்துல பாம்புகளுக்கு பார்த்து, ஜான்ஸ் நான் சொல்றத கீழே உன்னோட மைண்டை நீ கட்டுப்படுத்து, அந்த மோடாக் உன்னோட மைண்டை கட்டுப்படுத்தி உன்னை கோவப்படுத்தி எங்களை கொல்ல பாக்குறான், உன்னால முடியும் ஜான்ஸ், உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், முன்னாடி யார் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு பயத்துல ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ பாம்புகளுக்கு அவர்கிட்ட நடந்து வந்து அவரை பார்த்து ப்ரூஸ் பேனரை அவரோட கையால தூக்கி அப்படியே ப்ரூஸ் பேனரை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிடு ப்ரூஸ், நான் உன்னை தெரியாம தாக்கிட்டேன், அவங்க என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களை தாக்க வச்சுட்டாங்க, என்ன மன்னிச்சிடு ப்ரூஸ் அப்படின்னு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கட்டி பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பாம்புகளுக்கு கிட்ட, பரவாயில்ல ஜான்ஸ், இப்பவும் நீ எங்களை காப்பாத்திருக்க, அவங்க உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண விடாம அவங்களை எதிர்த்து போராடி நீ அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருக்க ஜான்ஸ் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் காமா பேஸ் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க மோடாக் லீடர் அவரோட மத்த கூட்டாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை அழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்த லீடர் அவங்க கிட்ட, நம்மளால முடியும், நம்மளை எதிர்த்து அவங்களால நிக்க கூட முடியாது, இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி லீடர் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளுக்கு அந்த இடத்துக்குள்ள வராரு. அங்க வந்து ரெட்டுகளுக்கு மோடாக் கிட்ட, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்களை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவங்க கிட்ட ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு, நம்ம இதே பிளான்ல போனா கண்டிப்பா அவங்க கிட்ட தோத்துருவோம்னு ரெட்டுகளுக்கு மோடாக் கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு மோடாக் ரெட்டுகளுக்கு பார்த்து, எங்களால முடியும், இந்த பிளான்ல நாங்க கண்டிப்பா அவங்களை ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு மோடாக் ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்ல, நீங்களும் உங்களோட முட்டாள்தனமான இந்த பிளானால தான் நீங்க தோக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அவங்கள பார்த்து சொன்னதும், ரெட்டுகளுக்கு சொல்றதை கேட்டதும் மோடாக்கு கோபமாகி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களை பார்த்து முட்டாள்னு சொல்லியிருப்ப அப்படின்னு மோடாக் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி ரெட்டுகளுக்கு இந்த பக்கம் தாக்கிடுறாரு. மோடாக் தாக்குனதுல ரெட்டுகளுக்கு காயத்தோட கீழே விழுந்து அப்படியே மோடாக்க பார்த்து, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், உங்களோட பிளானை வச்சு அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தோக்க தான் போறீங்க அப்படின்னு ரெட்டுகளுக்கு மோடாக்கு பார்த்து சொன்னதும், வாய மூடுறா அப்படின்னு மோடாக் மறுபடியும் அவரோட பவர் வச்சு ரெட்டுகளுக்கு தாக்கிடுறாரு. ரெட்டுகளுக்கு பறந்து போய் அங்க இருந்த செவத்துல மோதி கீழே விழுக, அப்ப இந்த பக்கம் லீடர் மோடாக்கு கிட்ட, மோடாக் போதும் நிறுத்தி, நீ அவனை ரொம்ப பலமா தாக்குற, அவன் நம்மளோட கூட்டத்தில் அவனும் ஒரு ஆள் தான், நமக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு லீடர் மோடாக் கிட்ட சொல்ல, பதிலுக்கு மோடாக் லீடர் கிட்ட, அவன் நம்மளை மதிச்சு நமக்கு கீழே நடந்துக்க மாட்டான் அப்படின்னு மோடாக் லீடர் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அடிபட்டு கீழே விழுந்த ரெட்டுகளுக்கு எழுந்திருச்சு அவங்கள பார்த்து, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாரு. அப்போ மோடாக் மறுபடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி ரெட்டுகளுக்கு வாயை திறந்து பேசாத அப்படின்னு மோடாக் அவரோட முழு பவரை பயன்படுத்தியும் இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு தாக்குறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கு வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. மோடாக் தாக்குனதுல ரெட்டுகளுக்கு பயங்கரமா அடிபட்டு அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்ப இந்த பக்கம் அந்த லேப்ல வேலை பார்க்குற ஏகப்பட்ட பேர் ஓடி வந்து மோடாக் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த ரெட்டுகளுக்கு எழுந்திருச்சு அங்க இருந்த லீடரை பார்த்து, உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்னையே தாக்குறீங்க, ஆனா உங்களால என்னதான் தடுத்து நிறுத்த முடியும், ஹல்க உங்களால இன்னும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு அங்க இருந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன்ல ஏகப்பட்ட ஹல்க்ஸால வாஷிங்டன் நகரமே அடிச்சு நொறுக்கப்பட்டு நாசமான நிலைமையில இருக்கு. அப்போ பாம்புகளுக்கு அங்க வந்து வாஷிங்டன் அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்க ஹல்க்ஸ் எல்லாத்தையும் இவர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ அவர்கிட்ட, பாம்புகளுக்கு நீ என் கையால சாக போற அப்படின்னு யாரோ பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து பாம்புகளுக்கு கிட்ட சொல்றாங்க. அப்போ பாம்புகளுக்கு யார் அதுன்னு திரும்பி பார்க்க, பாம்புகளுக்கு முன்னாடி வந்திருக்கிறது லீடர் ஒரு சின்ன சிப்ல பறந்துட்டு இருக்காரு. லீடரை பார்த்ததும் பாம்புகளுக்கு அவர்கிட்ட, வீணா என் வழியில குறுக்க வந்து என் கையால செத்து போயிடாத லீடர் அப்படின்னு பாம்புகளுக்கு லீடரை பார்த்து சொல்ல, பதிலுக்கு லீடர் பாம்புகளுக்கு அவரோட பவரை யூஸ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாரு. லீடர் தாக்குனதுல இந்த பக்கம் பாம்புகளுக்கு அவரோட பாம்புகளுக்கு உருவத்திலிருந்து ஒரு சாதாரண மனுஷனோட உருவத்துக்கு மாறி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லீடர் கிரீன்களுக்கு தேடி அவரை பார்க்க வர, கிரீன்களுக்கு ஒரு ஆழமான இடத்துல பயங்கரமா அடிபட்டு மயங்கி கிடக்குறாரு. மயங்கி கிடந்த கிரீன்களுக்கு கிட்ட லீடர் அவர்கிட்ட போனதும் மயக்கத்தில் இந்த கிரீன்களுக்கு திடீர்னு கண்ணை முழிச்சு அவர்கிட்ட வந்த லீடரோட கழுத்தை பிடிச்சி அமைக்கி அவரோட தலையை உடம்புல இருந்து தனியா பிச்சு வீசுறாரு. காமா பேஸ்ல இருந்துட்டு லீடர் அவரோட கிளவுனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த லீடர் கிரீன்களுக்கு அந்த கிளவுனை அடிச்சு கொன்னதும் அந்த கிளவுனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த காமா பேஸ்ல இருந்த லீடர் வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8 முடியுது. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.